Welcome students. So in the video practical exam November December 2020 and April May 2021 அதை பற்றி தான் full details இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தியரி எக்ஸாம் ஆல்மோஸ்ட் முடிய போது இன்னும் 1 week தான் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ப்ராக்டிக்கல் எப்படி பண்ண போகிறாங்க, எப்படி எந்த மெத்தடில் பண்ண போகிறாங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து லெபார்டரி எக்ஸாம், ஆனால் 2 ப்ராஜெக்ட் ஒர்க். ப்ராஜெக்ட் ஒர்க்குங்கிறது வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரும். லேப் எக்ஸாம் வந்து அதர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரும். ஓகே, இந்த 2 எக்ஸாம் இந்த மெத்தடில் பண்ண போகிறாங்கிறத இல்லை இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா லேப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லேபோடைய ப்ரொசீஜர் வந்து என்னென்னா 3 hours டெஸ்ட். மோடு வந்து வீடியோ கம்யூனிகேஷன் சர்வீஸ், தட் இஸ் கூகுள் மீட் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி கூகுள் மீட் தான் யூஸ் பண்ணுவாங்க. தென் உங்களுக்கு எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் வந்து கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு செட் பண்ணி அவங்க தான் டெஸ்ட் வைப்பாங்க. ஓகே, அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் வந்து அவங்கள எவால்வேட் பண்ணுறது எப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டை தான் ஒரு டைமில் எவால்வேட் பண்ணுவாங்க. எவால்வேட் பண்ணுறது எப்படின்னா, ஜஸ்ட் உங்கள்கிட்ட ப்ராஜெக்ட் உங்களுடைய லேப் எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி டீட்டெயிலாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க சொல்லுவாங்க. ஓகே, அது வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இண்டிவிஜுவலாக பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டோடைய கேமராவும் ஆன் கண்டிஷனில் இருக்கணும், வீடியோ மோடில் இருக்கணும். யாருமே வீடியோ ஆடியோ மியூட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, எல்லாமே வீடியோ மோடில் இருக்கணும். உங்களை வந்து 3 hours கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுவாங்க. ஓகே, தென் நாட் ஓன்லி இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் உங்களோட ஸ்குவாட் கூட வருவாங்க, அவங்களும் உங்களை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி மெத்தடில் தான் இப்போ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுடைய ப்ராக்டிக்கல் லேபுக்கு வந்து எத்தனை டெஸ்ட் இருக்குது அப்படின்னா, டோட்டலாக 2 டெஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து MCQ பேஸ்ட் ப்ராக்டட் ஆன்லைன் டெஸ்ட், அப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டெஸ்ட். MCQ பேஸ்ட்னால் என்ன, எக்ஸ்பெரிமெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்களுடைய லேபுக்கு வந்து ஒரு 15 மார்க் MCQ டெஸ்ட் வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மைக்ரோ ப்ராசஸர் லேப் அப்படின்னா அதை பற்றி அதனுடைய சிலபஸில் இருந்து ஒரு 15 1 வேர்டு வந்து உங்களுக்கு டெஸ்ட் வைப்பாங்க. இது வந்து கூகுள் ஃபார்ம் யூஸ் பண்ணி அது மூலமாக நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். இதுக்கு வந்து 15 கொஸ்டின் 15 மார்க். டைம் வந்து எதுவும் பர்டிகுலராக சொல்லலை, ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து நீங்கள் வந்து இதை முடிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டெஸ்ட். எக்ஸ்பெரிமெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டெஸ்ட் அப்படின்னா என்னென்னா, உங்கள்ட்ட எக்ஸ்பெரிமெண்ட்டை எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க, அதை எப்படி வந்து நீங்கள் இன்டர்னலுக்கு அண்ட் எக்ஸ்டர்னலுக்கு எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறீங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வைக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு தான் எக்ஸ்பெரிமெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டெஸ்ட். ஸோ அந்த டெஸ்ட்டில் வந்து நீங்கள் உங்கள் லேபுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணணுமோ அந்த டூல் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து மேட்லேபில் லேப் பண்ணிங்கன்னா மேட்லேப் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, அல்லது வேறு ஏதாவது சிமுலேஷன் சாஃப்ட்வேர் அல்லது ஏதாவது ஒரு ஃப்ரீ வெர்ஷனாக இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர், ஓகே, டிசைன் சாஃப்ட்வேர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு மோடில் வந்து உங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுக்கு வந்து உங்களுடைய ஃபேக்கல்ட்டி வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து செகண்ட் டெஸ்ட். அப்புறம் இப்போ வந்து சிஎஸ்சி ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து எல்லாமே சிமுலேஷன் பேஸ்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் C ப்ரோக்ராம், C++ அப்படின்னா அவங்களே வீட்டிலேருந்து கம்ப்யூட்டர்லேயே அவங்க வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிக்கலாம். ஓகே, ஸோ இதை மற்ற டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்கியூட் பண்ணுறதா இருந்தாலோ, அல்லது மோட்டார் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருந்தாலோ, அல்லது மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் மெஷின்ஸ் சம்மந்தப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருந்தாலும் அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டிலேருந்தே பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து வேறு மெத்தடில் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அது என்னென்னா, அவங்களுக்கு வந்து காம்ப்ரிஹென்சிவ் அசஸ்மெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட் வந்து அந்த லேபோடைய டீட்டெயில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு வந்து கிளியராக ஆன்சர் பண்ணணும். அது பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து மார்க் வந்து அவார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு பிறகு தான் வந்து காம்ப்ரிஹென்சிவ் அசஸ்மெண்ட். இது வந்து ஓரல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீசல் இன்ஜின் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை பற்றி உள்ள கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் சொல்லணும். அதனுடைய பேராமீட்டர்ஸ் அண்ட் மெக்கானிசம் அண்ட் ஃபார்முலாஸ், இந்த மாதிரி என்னென்ன அல்காரிதம்ஸ், ஃப்ளோ சார்ட் எதுவாக இருந்தாலுமே ஓரலாக உங்கள்கிட்ட
நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது வந்து எப்போ இருக்குன்னா உங்களுடைய லேபை வந்து சாஃப்ட்வேர் மூலமாகவோ அல்லது சிமுலேஷன் சாஃப்ட்வேர் எனி மெத்தடில் பண்ண முடியலைன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காம்ப்ரிஹென்சிவ் அசஸ்மெண்ட் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக இண்டிவிஜுவலாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பேஸ்ட் ஆன் த பெர்ஃபார்மன்ஸ் they will award the marks. ஓகே, ஸோ அந்த எப்படி அதை அவார்ட் பண்ணுவாங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு இந்த பர்டிகுலர் எக்ஸ்பெரிமெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லெபார்டரி கோர்ஸ். ஓகே, அதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க அதுக்கு பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து அவார்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து செகண்ட் டெஸ்ட். தென் இந்த மாதிரி செகண்ட் டெஸ்ட்டில் வந்து என்னென்ன நீங்கள் எதிர்பார்ப்பாங்கன்னா உங்களுடைய அப்ஜெக்டிவ், தென் தியரி கான்செப்ட் அண்ட் லாஸ், ப்ரொசீஜர், டிசைன் மெத்தட்ஸ், டெக்னிக்ஸ், அல்காரிதம், மெத்தட்ஸ், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஓகே, அப்புறம் அப்ளிகேஷன், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், தென் அதனுடைய அவுட்கம். ஓகே, இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். இதெல்லாமே நீங்கள் ஓவராலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். தென் இது எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் இது எல்லாமே ஒரு A4 ஷீட்டில் கம்ப்ளீட்டாக ரைட் பண்ணணும். அந்த A4 ஷீட்டில் ரைட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி, எப்படி தியரி எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறீங்களோ அதே போல் வந்து அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு A4 ஷீட்டில் எழுதுறீங்க. ஸோ ஒரு 5 pages ஆர் 6 pages அப்ராக்சிமேட்டாக எழுதுவீங்க இல்லையா? ஸோ அதை வந்து ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி ஒவ்வொரு பிடிஎஃப்பையும் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் மைனஸ் சப்ஜெக்ட் கோட் அந்த மாதிரி ரீநேம் பண்ணிவிட்டு அதை வந்து உங்களுடைய இன்டர்னலுக்கோ எக்ஸ்டர்னலுக்கோ நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் என்னென்ன எழுதியிருக்கணுங்கிறத இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஆன்சர் மே கண்டைன் எய்ம், எக்யூப்மெண்ட் ஆர் apparatus or software or hardware or tool, components, accessories, record. ஓகே, எய்ம் இருக்கணும், அப்புறம் apparatus record இருக்கணும். ஓகே, தென் தியரி, கான்செப்ட், லா ஆர் ப்ரொசீஜர், டிசைன் ஸ்டெப்ஸ், மெத்தட்ஸ், டெக்னிக்ஸ், அல்காரிதம், மெத்தடாலஜிஸ், calculation, circuit diagram, schematic diagram, flow chart, process diagram, graph. Okay, model graph, table, model table. ஓகே, அப்சர்வேஷன் அண்ட் ரிசல்ட். உங்கள் ரெக்கார்டில் என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே A4 ஷீட்டில் அந்த பர்டிகுலர் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இருக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் வீட்டில் இருந்து பண்ணுறதுனால நான் அப்சர்வேஷன் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதில் அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட். அப்சர்வேஷன் அண்ட் ரிசல்ட்ஸ் எல்லாமே இருக்கணும். கிராஃப் வரைஞ்சிருக்கணும், மாடல் கிராஃப் இருக்கணும், டேபிள் இருக்கணும், அதில் வேல்யூஸ் இருக்கணும். ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கணும். ஓகேவா? ரைட். இது எல்லாமே நீங்கள் A4 ஷீட்டில் எழுதணும். உங்களுடைய ரெக்கார்டில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே A4 ஷீட்டில் நீங்கள் எழுதணும். எழுதி அதுக்கப்புறம் அதை ஸ்கேன் பண்ணி அதை வந்து அந்த PDF வந்து உங்களுடைய இன்டர்னலுக்கு வந்து சென்ட் பண்ணணும். ஓகே, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து மார்க் அவார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் இன்னொரு கொஸ்டின் வரலாம், இது வந்து பார்த்து எழுதலாமா அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து என்னது, ஆன்லைன் ப்ராக்டர்ட் எக்ஸாம். ப்ராக்டர்னா உங்களை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களை வந்து மால் ப்ராக்டிஸ்னு கன்சிடர் பண்ணிடுவாங்க. நான் முதல்ல அதான் சொல்லியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ஷுட் பி ஆன் கண்டிஷன் அட் all the time for entire duration, that is 3 hours, and internal and external examiner must monitor the examination activity of the student. Violation if any shall be treated as malpractice. ஸோ அதனால் வந்து எதுவும் பார்த்து எழுதலாம் அப்படின்னு சொல்லி ரெக்கார்டையோ எதையோ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மால் ப்ராக்டிஸ்ங்கிறது பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து எவாலுவேஷன் ஸ்ப்ளிட்டப் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ MCQ டெஸ்ட்டுக்கு வந்து 15 மார்க், எக்ஸ்பெரிமெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டெஸ்ட்டுக்கு வந்து 65 மார்க்ஸ். அதுக்கப்புறம் எவால்வேஷன் டெஸ்ட்னா என்ன மீனிங்னா உங்களுடைய ரிசல்ட்டு, ஓகே, அப்சர்வேஷன் அதெல்லாம் எந்த மாதிரி இருக்குது அதை பற்றி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க அல்லது சம்திங் எழுத சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கு 10 மார்க். தென் வைவா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு 10 மார்க். ஸோ டோட்டலாக 100 மார்க். இந்த மாதிரி தான் வந்து ஒரு லேபுக்கு வந்து மார்க் வந்து அவார்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் லேப் வந்து நல்லா தரவாக படிச்சிருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதை பார்த்து எழுத முடியாது, தெளிவாக வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா evaluation process. The examiner has to access the performance of the student based on the knowledge on particular experiment and mark split. ஓகே, ஸோ எவாலுவேஷன் ப்ராசஸ்ங்கிறதுக்கு 10 மார்க் கொடுத்துருக்காங்க. அதை எது பேஸ் பண்ணி பண்ணுறாங்கன்னா பேஸ்ட் ஆன் த நாலேஜ் ஆன் பர்டிகுலர் எக்ஸ்பெரிமெண்ட். அந்த பர்டிகுலர் எக்ஸ்பெரிமெண்ட்டில் எவ்வளோ நாலேஜ் இருக்குது
அதை பேஸ் பண்ணி எவாலுவேஷன் மார்க் பண்ணுவாங்க. அப்புறம் வைவாஸ் ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு 5 or 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு வந்து 10 மார்க்கு அவார்ட் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து லேப் எக்ஸ்பெரிமெண்ட். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம், இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய A4 ஷீட்டில் எழுதிருப்பீங்க இல்லையா, அது எல்லாமே ஸ்கேன் பண்ணி உங்களுடைய இன்டர்னலுக்கு சென்ட் பண்ணுங்கள். இன்டர்னல் வந்து அதை எக்ஸ்டர்னலுக்கு சென்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்டர்னல் அதை வந்து வேல்யூ பண்ணுவாங்க. வேல்யூ பண்ணி அவங்க வந்து மார்க் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த மார்க் தான் உங்களுடைய வெப் போர்ட்டலில் என்ட்ரு பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இதுக்கு எப்படி அட்டண்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறாங்க? நீங்கள் ஜஸ்ட்டு ஹார்ட் காப்பி மட்டும் சென்ட் பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. கண்டிப்பாக எல்லாருமே உங்களுடைய ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட்டண்டன்ஸ் பை இண்டிவிஜுவல் ஸ்க்ரீன்ஷாட், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் தனித்தனியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து யூனிவர்சிட்டிக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு அட்டண்டன்ஸ் வரும். நீங்கள் கூகுள் மீட்டில் வரலன்னா உங்களுக்கு ஆப்சென்ட் போட்டுருவாங்க. ஸோ அதனால் வந்து கரெக்டாக 3 ஹவர்ஸ்க்கு பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபோன் டேட்டா சார்ஜ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக டவர் இருக்கிற இடத்துல உட்காந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க. ஓகே, இதுதான் வந்து அட்டண்டன்ஸ் கால்குலேட் பண்ணக்கூடிய மெத்தட். அதுக்கப்புறம் செகண்டு ப்ராஜெக்ட் ஒர்க் எப்படி பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். ப்ராஜெக்ட் ஒர்க்கும் இதே போல் தான். ஸோ எக்ஸாமினர்ஸ் வந்து 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒரு இன்டர்னல், எக்ஸ்டர்னல், அப்புறம் சூப்பர்வைசர் 3 மெம்பர்ஸ் அந்த பேனலில் இருப்பாங்க. ஸோ எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டைம் இருக்கலாம்னா, ஒரு ப்ராஜெக்ட்னா அதில் வந்து குரூப் மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த குரூப் மெம்பர்ஸ் கம்ப்ளீட்டாக இந்த இதில் இன்வால்வ் ஆகிக்குவாங்க. ஓகே, அவங்க எவாலுவேஷன் பண்ணுறது வந்து குரூப்பாக எவாலுவேஷன் பண்ணுவாங்க. ஆனால் லேபுக்கு வந்து இண்டிவிஜுவலாக எவாலுவேஷன் பண்ணுவாங்க. ஓகே, அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எப்படி பண்ணுறது? ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சாஃப்ட் காப்பி வந்து யூனிவர்சிட்டிக்கு சப்மிட் பண்ணணும். ஸோ உங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய சாஃப்ட் காப்பியை உங்கள் கைட், உங்களுடைய ஹெச்ஓடி எல்லாமே வெரிஃபை பண்ணி அதை வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்கணும். ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க. அதில் சிக்னேச்சர் பண்ணுவாங்க. ஓகே, சிக்னேச்சர் அட்டாச் பண்ணி அதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். நீங்கள் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணலன்னா உங்களால் ப்ராஜெக்ட் அட்டன் பண்ண முடியாது. ஸோ ப்ராஜெக்ட் தீசிஸ் ஆர் ரிப்போர்ட் வந்து மஸ்ட். தென் ப்ராஜெக்ட் ஒர்க் எப்படி பண்ணுறாங்கன்னா, உங்களுடைய சாஃப்ட் காப்பியாக ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அதை பேஸ் பண்ணி உங்களை வந்து எவால்வேட் பண்ணுவாங்க. தென் உங்களுடைய பிபிடி ப்ரெசன்டேஷன் பண்ண சொல்லுவாங்க. அந்த பிபிடி ப்ரெசன்டேஷனில் வந்து ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கூகுள் மீட்டில் ப்ரெசென்ட் பண்ணணும், மற்ற 2 பேர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுலேருந்து நீங்கள் அதை ஆன்சர் பண்ணணும். இது ஆஸ் யூஸ்வல் உள்ள ப்ரொசீஜர் தான். ஸோ அந்த மெத்தடில் வந்து உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் நடக்கும். தென் இதுக்கு வந்து மார்க் எப்படி அவார்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த டேபிளில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து மார்க் அவார்ட் பண்ணுறாங்க. ஸோ ப்ராஜெக்ட் ஆர் தீசிஸ் ரிப்போர்ட்டுக்கு வந்து 20 மார்க்ஸ். தென் டெவலப்மெண்ட் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் ப்ரோட்டோடைப், உங்களுடைய ப்ராஜெக்டை எந்த அளவுக்கு நீங்கள் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அல்லது இந்த அளவுக்கு டெவலப் பண்ணி சொல்கிறீங்க, அது வந்து 15 மார்க். தென் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனுக்கு 10 மார்க். வைவா மார்க்ஸ்க்கு வந்து 15 மார்க். தென் எந்தெந்த மெத்தடில் நீங்கள் பண்ணுறீங்க, இந்த மாதிரி நியூ டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி டெக்னாலஜி உங்கள் ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் அதுக்கு வந்து 15 மார்க். தென் இன்னோவேஷன் அண்ட் க்ரியேட்டிவ் ஐடியாஸ், உங்கள் ப்ராஜெக்ட் வந்து இன்னோவேட்டிவாக இருந்துச்சுன்னா அதுக்கு 10 மார்க். தென் இண்டிவிஜுவல் கான்ஃபிகரேஷன் ஃபார் யூஜி, இப்போ நீங்கள் யூஜி ஸ்டூடெண்ட் வந்தீங்கன்னா உங்களை இண்டிவிஜுவல் கான்ஃபிகரேஷன் வந்து அதுக்கு 15 மார்க். ஓகே, பிஜி போஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தாங்கன்னா அவங்களோட யூனிக் கான்ட்ரிபியூஷன் ஒரு ஓகே, அவங்களோட இன்னும் போஸ்ட் கிராஜுவேட் வந்து சிங்கிளாக தான் ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. யூஜி வந்து குரூப்பாக ஒரு ப்ராஜெக்டாக பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் கன்சிடர் பண்ணுவாங்க. இதெல்லாம் சேர்த்து 100 மார்க் வந்து ப்ராஜெக்ட்டுக்கு அவார்ட் பண்ணுறாங்க. ஓகே, இதில் வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, டெமான்ஸ்ட்ரேஷன் எப்படி வந்து டெமோ பண்ணுறது. இப்போ சாஃப்ட்வேர் ப்ராஜெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே உங்களோட லேப்டாப்பில் எக்ஸிக்யூட் பண்ணி அப்படியே டெமோ காமிச்சிடலாம். இது ஹார்ட்வேர் ப்ராஜெக்டாக இருந்துச்சுன்னா நீங்களுடைய அந்த ஹார்ட்வேரை ரியல் டைமாக ஆன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணி அதை வந்து நீங்கள் கூகுள் மீட்டில் அவங்களுக்கு காமிக்கலாம். சப்போஸ் அந்த மாதிரி பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நீங்கள் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கலாம். ஓகே ரைட். ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க. இதுலேயும் அட்டண்டன்ஸ் எப்படின்னா, உங்களுடைய இண்டிவிஜுவல் ப்ரெசன்ஸ் வந்து கண்டிப்பாக இதில் இருக்கணும். அது வந்து ஸ்க்ரீன்ஷாட் கண்டிப்பாக எடுத்துக்குவாங்க. ஸ்க்ரீன்ஷாட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அட்டண்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கூகுள் மீட்டில் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தென் அடுத்தது என்னென்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் லேப். கம்யூனிகேஷன் ஸ்கில் லேபுங்கிறத வந்து உள்ள படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி நடத்துகிறாங்கிறது இதில் பார்க்கலாம். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில் லேப் வந்து முன்னாடி வேறு மாதிரி பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து ஆன்லைனில் பண்ணுறனால அதை வந்து வேறு
கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கும் டோட்டலாக 3 hours பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்து 2 பார்ட் இருக்குது, பார்ட் 1 பார்ட் 2. பார்ட் 1 வந்து எப்படின்னா தட் இஸ் 25 மார்க்குக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. பார்ட் 2 வந்து ரிமைனிங் 75 மார்க்குக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்ட் 1 பார்ட் 2க்கு வந்து யூனிவர்சிட்டியே கொஸ்டின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ பார்ட் 1ங்கிறது என்னென்னா ஃபுல்லாக ஆடியோ பேஸ்ட் எக்ஸாமினேஷன். பார்ட் 2ங்கிறது குரூப் டிஸ்கஷன், டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் ப்ரெசன்டேஷன் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ, அந்த மாதிரி பார்ட் 2 இருக்கும். ஸோ பார்ட் 1க்கு வந்து 25 மார்க்ஸ், பார்ட் 2க்கு வந்து 75 மார்க்ஸ். பார்ட் 1 வந்து ஆடியோ அண்டு காம்ப்ரிஹென்ஷன் டைப். ஓகே, பார்ட் 2 வந்து குரூப் டிஸ்கஷன், டெக்னிக்கல் ஆர் நான் டெக்னிக்கல் ப்ரெசன்டேஷன் ஆர் பர்சனல் இன்டர்வியூ, அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ பார்ட் 1 எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க? பார்ட் 1க்கு வந்து இண்டிவிஜுவலாக யூனிவர்சிட்டிலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஆடியோ அப்புறம் சம் பிடிஎஃப் ஃபைல் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதில் இருந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தனித்தனியாக கொஸ்டின்ஸ் வந்து வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு எப்படி ஷேர் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து எதாவது இன்டர்நெட் பிளாட்ஃபார்ம் மூலமாக ஷேர் பண்ணுவாங்க. அதாவது கூகுள் மீட் வழியாகவோ அல்லது கூகுள் கிளாஸ் ரூம் ஆர் இதர் மோடில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட் ஷால் பி ப்ராக்டட் பை த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் டியூரிங் த எக்ஸாமினேஷன். ப்ராக்டட் அப்படின்னா என்னென்னா உங்களை வந்து தரவாக வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் மால் ப்ராக்டிஸ் எதுவும் பண்ண முடியாது. ஸோ லேபாக இருக்கட்டும், ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இதில் வந்து யாருமே ஓப்பன் புக்கு கிடையாது. கம்ப்ளீட்டாக ப்ராக்டர்னால் உங்களை வந்து கண்டிப்பாக வாட்ச் பண்ணிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் எதுவுமே மால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா மால் ப்ராக்டிஸ் சொல்லி உங்களை புக் பண்ணிடுவாங்க. ஓகே, தென் இதெல்லாம் கம்யூனிகேஷன் லேபுக்கும் வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து A4 ஷீட்டில் எழுதணும். ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி திரும்ப உங்களுடைய இன்டர்னல் எக்ஸாமுக்கு இமீடியட்டாக சென்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அது இந்த 25 மார்க்குக்கு வந்து நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதை இமீடியட்டாக ஸ்கேன் பண்ணி இன்டர்னல் எக்ஸாமுக்கு சென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்டர்னல் எக்ஸாமினர் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து எக்ஸ்டர்னலுக்கு சென்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் அதை வேல்யூ பண்ணி உங்களுக்கு வந்து மார்க் வந்து அவார்ட் பண்ணுவாங்க. ஓகே, தென் பார்ட் 2 செகண்ட் பார்ட் எப்படி பண்ணுறாங்கன்னா, பார்ட் 2 வந்து 75 மார்க் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து குரூப் டிஸ்கஷனாக இருக்கலாம், அல்லது டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் ப்ரெசன்டேஷனாக இருக்கலாம், அல்லது ஒரு பர்சனல் இன்டர்வியூ அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கூகுள் மீட் மூலமாக தான் பண்ணுவாங்க, அல்லது வேறு ஏதாவது பிளாட்ஃபார்ம் மூலமாக உங்களுக்கு பண்ணுவாங்க. உங்களுடைய டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, ரைட். ஸோ இது வந்து கம்யூனிகேஷன் லேப் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கிறது. ஸோ இந்த 2 மார்க்கையும் கன்சாலிடேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபைனல் மார்க் 100க்கு அவுட் ஆஃப் 100க்கு வந்து அவார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயும் உங்களுடைய அட்டண்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, உங்களுடைய ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அட்டண்டன்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களை வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்னாப் ஷாட் எடுப்பாங்க பை யூஸிங் கூகுள் மீட். ஓகே, ஸ்க்ரீன் ஷாட் ஆர் ஸ்னாப் எடுத்து அதை தான் உங்களுக்கு சேவ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து அட்டண்டன்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து லேப் வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக உங்களுடைய மொபைல் அண்டு லேப்டாப் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ப்ராக்டட் எக்ஸாமினேஷன். இது வந்து பார்த்து எழுதுகிற எக்ஸாம் இல்லை, கம்ப்ளீட்டாக என்னது ப்ராக்டட்னா என்னது உங்களை வந்து 3 hours தரவாக வாட்ச் பண்ணுவாங்க. தெர் இஸ் நோ சான்ஸ் ஃபார் மால் ப்ராக்டிஸ். ஓகே, அல்லது ஓப்பன் புக். ஓகே, ஸோ அதனால் வந்து பெர்ஃபெக்டாக பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. U.com. Dear friends, please subscribe yo.com and press the bell button for recent updates. Thank for watching.